நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், திஸ் இஸ் சோல் டைம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரை பற்றி பார்க்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் என்ன, அதோட பிரின்சிபல் என்ன, அதை எப்படி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் என்னென்னு பார்க்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் 10K ரெசிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரெசிஸ்டரை மாற்றிட்டு நம்ம 20K ரெசிஸ்டர் அங்கே யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த 10K ரெசிஸ்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து 20K ரெசிஸ்டர் ஒன்று அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணோம்னா அதாவது நமக்கு எவ்வளோ வேல்யூ தேவையோ அந்தளவுக்கு, உதாரணமாக 100K பொட்டன்ஷியோமீட்டர் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம 100Kக்குள்ளே நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை வேணால் வேரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல் பார்க்கலாம். ஒரு கண்டக்டரோட லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இமேஜை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பின்னையும் தேர்டு பின்னையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் செகண்ட் பின் பார்த்திங்கன்னா அவுட்புட் பின். அவுட்புட் பின் பார்த்திங்கன்னா ஒரு வைப்பரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வைப்பர் பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 வரைக்கும் மூவ் ஆகிட்டுருக்கும். இந்த வைப்பரை ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் மூவ் பண்ணுறது மூலிமா நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா வேரி பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ பொட்டன்ஷியோமீட்டரை சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 200Kல வச்சுக்கலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்திங்கன்னா 100K பொட்டன்ஷியோமீட்டர். இப்போது பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. $96.5 96.5Kல நின்றுச்சு. இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 100K, ஆனால் 96.5Kலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. பொட்டன்ஷியோமீட்டரோட நாபை ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ஆகிடுச்சு. இப்போது பொட்டன்ஷியோமீட்டரோட இன்புட் பின்னில் வோல்டேஜை இன்புட்டாக கொடுத்து வோல்டேஜை வெரி பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரை DC 20 V வச்சுக்கலாம். வோல்டேஜ் வெரி பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. கரெக்டாக 9.6768 நிற்கிது. பொட்டன்ஷியோமீட்டரோட நாபை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியில் 9.68 வோல்டேஜ் இருக்குது. பொட்டன்ஷியோமீட்டரோட கண்ட்ரோல் நாபை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அதோட எண்டில் கொண்டு போய் நிறுத்தின உடனே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோ ஆகிடுது. அதனால நமக்கு ஃபைனலாக காட்டின வோல்டேஜும் பேட்டரியில் இருக்க வோல்டேஜும் சேமாக இருக்குது. இப்போ பொட்டன்ஷியோமீட்டரை ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இது 2 2030 IC யூஸ் பண்ண ஸ்டீரியோ ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். இது இன்புட் 1, இது பார்த்திங்கன்னா இன்புட் 2, இது அவுட்புட் 1, இது அவுட்புட் 2. இங்கே பார்த்திங்கன்னா +2 லோட் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இந்த போர்ட் பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜில் ஒர்க் ஆகுறது. ஆம்ப்ளிஃபையருக்கு ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்காக ஒரு MP3 பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். MP3 பிளேயருக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக 5 வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுக்கிறதுக்காக கனெக்ட் பண்ணியாச்சு.
இந்த அவுட்புட் பின்னில் இது லெஃப்ட், இது ரைட், இது கிரவுண்டு. MP3 பிளேயரோட ரைட் சேனல் அவுட்புட்டை பொட்டன்ஷியோமீட்டருக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. பொட்டன்ஷியோமீட்டரோட ஃபஸ்ட் பின்லேருந்து கிரவுண்டும் செகண்ட் பின்லேருந்து அவுட்புட்டையும் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடலாம். பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து வர அவுட்புட்டை ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம். அவ்வளோதான், கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நாம் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதையும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டன்ஷியோமீட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லாயிருக்கு, இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும், அப்படி இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.